ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால சிம்பிளாக என்ன பண்ண முடியும்னா தேங்காய் சட்னி போட முடியும். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது தேங்காய். அதை உடச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தேங்காவை திருவ போகிறோம். அதுதான் கஷ்டமான ப்ராசஸ். அதை நம்ம இப்போ பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, இப்போ அந்த கஷ்டமான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்னா, நல்லா சப்பளக்கால் குட்டி இப்படி உட்காந்துக்கணும் திருவலுக்கு மேலே. அப்புறம் இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கணும். இப்படி கிருட்டு 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 கிருட்டுன்னு சவுண்டு வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கையெல்லாம் வலிக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி 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 சுற்றி சுற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தேங்காய் வரும். இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன் உங்களை. நம்ம திருவண்ண மிஷின் இருக்குதுல்ல, அந்த மிஷினை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை அந்த எண்ணெய் பிசு 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 அப்படின்னு இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் எங்களுக்கு சின்னது போதும், அதனால சின்ன ஜார் எடுத்துருக்கேன் நான். கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய், அப்புறமா பச்சை மிளகாய். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 குட்டி பீஸ் இஞ்சி. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை என்கிட்ட உடச்சது தான் இருக்குது. அதை கொஞ்சமாக தேவையான அளவு, எனக்கு தேவையான அளவெல்லாம் தெரியாது, அதனால் என் கைக்கு கொஞ்சம் தூக்கி அப்படி போட்டேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறம் இதை நல்லா இப்போது மிக்சி ஜாரில் எல்லாம் போட்டாச்சு. இனி உப்பு போடணும். போட்டுட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைக்கக்கூடாது, திரு திருன்னு அரைக்கணும். அதை நான் காமிக்கிறேன். ஓகே. ஏதோ குக்கிங் சேனல் மாதிரி உப்பு தேவையான அளவு. இது குக்கிங் சேனல்லாம் கிடையாது, நான் ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கிறேன். நான் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது சத்தியமா தெரியல எப்படின்னு, பட்டு இது தெரியுதா, திரு திருன்னு இருக்குது. ஃபுல்லாக மை மாதிரி அரையில, அந்த அளவு அரைச்சிக்கணும். அவ்வளோதான். கேஸ் பற்ற வைக்கணும், கொஞ்சமாக எண்ணெய் விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கடு தாளிக்கிறதுக்கு இது ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். நம்ம இப்போது வெயிட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கடு போட்டுக்கிறோம். தாளிக்கும் போது எல்லாரும் சேஃபா இருந்தோம். அப்புறம் இது என்னது, கருவேப்பிலை. எக்ஸாஸ் பேன் போட்டுக்கணும். கொஞ்சம் இப்படி 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 பண்ணிக்கணும். பச்சை மிளகு பத்தல்ல காரம் அப்படின்னா காஞ்ச மிளகு கூட போட்டுக்கலாம். இப்படி 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 பண்ணால் அந்த ஃப்ளேவர் இறங்கும், நல்லா இறங்கும். அடுத்தது அதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்கோம்ல, அப்படியே உள்ள போட்டுக்கணும். கொட்டிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்து உள்ள எப்படி ஊற்றிக்கணும்.
நல்லா கிண்டி விட்டா டேஸ்ட் பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது. ஓகே, சாப்பிடலாம், அவ்வளோ இருக்குது. ஓகே, பாய் பாய். சீஃப் கெஸ்ட். எப்படி இருக்கு?